guys, welcome back to Thursday's Tamil tutorial day and இதுதான் நம்ம Thursday பண்ண போற தமிழ் வீடியோ சீரிஸ்க்கு நான் வெச்சுக்க போற அபிஷியல் டைட்டிலா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் என்னோட மேக்கப் லுக் வந்துட்டு புதுசா எனக்கு வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு. அதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வீடியோ மாதிரி இருக்கும் அண்ட் அதிலே நீங்கள் ஏதாவது விருப்பப்படுறீங்க அதுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ரிவ்யூ வேணும் அப்படின்ற மாதிரினா எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். ஸோ வேறு எதுவும் நம்ம வளவலன்னு பேசாமல் டக்குன்னு இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் என்னோட வீடியோ பார்க்குறீங்க, ஃபர்ஸ்ட் என் சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரு செகண்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணால் எல்லாருமே ஒரே ஒரு செகண்ட் அந்த பெல் ஐக்கன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ப்ரைமருக்கு நான் நிக்ஸ் டோட்டல் ட்ராப்ஸ் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரைமரில் குவான்டிட்டி ரொம்ப ஜாஸ்தி, லைக் 13 ml கொடுக்குறாங்க. ஏன்னா நான் இது வாங்கும் போது 800 rupeesல வாங்கினேன். 800 rupeesக்கு ஒரு சூப்பரான ப்ரைமர் அண்ட் குவான்டிட்டியும் ஜாஸ்தியாக இருக்குது. எல்லா ஸ்கின்னுக்கும் சூப்பராக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ப்ரைமர். அமேசிங். அதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு ப்ரைமரில்? ஆனால் இது போர் ஃபில் பண்ணாது, ஆயில் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாது. ட்ரை ஸ்கின் இருக்கவங்க இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஆயில் கண்ணுக்கே தெரியக்கூடாதுன்னு அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது. எனக்கு பிஆரில் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்துச்சு அண்ட் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கியிருந்தேன். அது ரெண்டுமே தான் நான் யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். எல்லாமே புது ப்ராடக்ட்ஸ் இல்லை, சில ப்ராடக்ட்ஸ். நான் ஃபர்ஸ்ட் கன்சீலர்ஸ் அண்ட் பேஸ்க்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டே குவிக்கிலேருந்து எனக்கு கன்சீலர்ஸ் வந்திருக்கு. இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஷேட்ஸ் இருக்குது. ப்ளஸ் அது உள்ளே ஒரு க்ரீன் அண்ட் ஆரஞ்ச் கரெக்டரும் இருக்குது. அண்ட் நான் சொன்னது இதுதான் ஸ்டே குவிக்கிலேருந்து. இது நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். லைட்டாக வந்தோடனே ஸ்வாட்ச் மட்டும் பார்த்தேன் கலர் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ தான் நான் இதை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் இது ஆரஞ்ச் கரெக்டாக பின்னாடியே உங்களுக்கு ஒரு ஸ்பஞ்ச் பஃபரும் இருக்குது. நம்ம அதையும் இன்றைக்கி யூஸ் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஒரு நார்மல் க்ரீம் ஆரஞ்ச் கரெக்டர் மாதிரி இருக்குது. NY by க்ரீம் கன்சீலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆரஞ்சில். அதே மாதிரி தான் இருக்குது. ஸ்மெல் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஒரு இரேசர் வரும், ஃப்ரூட் ஷேப்லலாம் வரும். எனக்கு தெரியல எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. ஒரு மாதிரி ஃப்ரூட்டி ஸ்மெல் வரும். அந்த இரேசருமே ஃப்ரூட் ஷேப்ஸில் தான் இருக்கும். ஸோ குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்குது. இது எவ்வளோ ரேட்டுக்கு ரீட்டைல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 425 rupees. ஓகே, நம்ம இது ஒர்த் இல்லையான்றது செக் பண்ணி பார்த்துடலாம். இன்றைக்கி நான் ப்ரைமருக்கு மேலே பவுடர் வச்சு எதுவும் செட் பண்ண போகிறதில்ல. ஓகே, இது கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. பிளெண்டிங் நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு அந்த திக்னஸ் தெரியுது. பிக்மெண்டேஷனும் நல்லா தான் இருக்குது அண்ட் பிளெண்டிங் நல்லா இருக்குது. ஏன்னா சில ப்ராடக்ட்டில் நம்ம போட்ட அப்புறம் பிளெண்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா அந்த ப்ராடக்ட் காணாமல் போயிடும். அதனால தான் நம்ம ஃபிங்கர்ஸில் ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறது. ஆனாலுமே சில ப்ராடக்ட்ஸில் நம்ம பிளெண்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் டிஸப்பியர் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இதில் இல்லை. இந்த ப்ரஷ் ஒரு மாதிரி வியர்டாக ஸ்மெல் வருது. ஓகே, ஃபைன். ஸ்பஞ்ச் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. மேபி எனக்கு ஒர்க் தெரியலையா என்னன்னு தெரியல, ஆனால் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ஷேட் 9ல் இருக்குது. ஸோ ப்ராபப்ளி 8 லாஸ்ட் டார்க்கர் ஷேடாக இருக்கலாம். அண்ட் நீங்கள் டார்க்காக லைட் ஸ்கின்னில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷேட்லாம் கான்டோர் ஷேட்ஸாக யூஸ் பண்ணலாம். ஐ திங்க் நானே இதை கான்டோர் ஷேடாக யூஸ் பண்ணலான்ட்டு. வாவ், நான் இதை கான்டோர் ஷேடாக யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம க்ரீம் கான்டோர் பண்ணுறோம். ஆசம். ஸோ 7 என்ன கலரில் இருக்குன்னு பார்ப்போம். நான் கீழே போட்டுட்ருக்கேன். இது நம்பர் 7. வாவ், ஷேட் ரேஞ்சஸ் ஆசம். லைக் இதுவுமே பார்த்தீங்கன்னா வெயிட் லெட் மீ ஸ்வாட்ச் 2 கலரையும். இது நம்பர் 8 அண்ட் இது நம்பர் 7. இது நம்பர் 6. நம்பர் 6 பார்த்தீங்கன்னா இந்த 8 அண்ட் 7 பார்த்தீங்கன்னா சூப்பரான டார்க் ஷேட்ஸாக இருக்குது. அதோட 6 உடனே எவ்வளோ ஒரு லைட் ஷேடாக போயிடுச்சு பாருங்கள். இதுதான் நம்பர் 6. ஸோ இது ஃபுல்லாக என் ஃபேஸில் கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது. மேபி நான் ஹைலைட்டிங்க்கு யூஸ் பண்ணுவேன். பவுடருமே வச்சு நான் செட் பண்ணலை, ஏன்னா இந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா வெறும் கன்சீலர் கிடையாது. ஃபவுண்டேஷன், கன்சீலர், கான்டோ, கலர் கரெக்டர் ஸ்டிக். ஸோ நீங்கள் ஃபவுண்டேஷனாகவும் யூஸ் பண்ணலாம், கன்சீலராகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இந்த டார்க்கர் ஷேட் வச்சு என்னோட கான்டோர் ஏரியாஸில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஒர்க் பண்ணுச்சுன்னா அஃபோர்டபுள் ரேட்டில் ஒரு பர்ஃபெக்டான கான்டோர் ஸ்டிக் இதுவாக தான் இருக்கும். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஸோ இதை நான் யூஸ்வலாக எங்கெல்லாம் கான்டோர் பண்ணணும்னு ஆசைப்படுவேனோ அங்கெல்லாம் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது நம்ம நம்பர் 7 எடுத்து
இங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா நம்பர் 8 அண்ட் அதோட லைட்டர் ஷேடுக்கு? ஸோ வெல், டெஃபினட்டாக இது வந்து ஒரு டிசப்பாயிண்டிங் ப்ராடக்ட் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது மீதி ஏரியாஸ்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டு நம்பர் 6 எடுத்து நான் யூஸ்வலாக நான் ஹைலைட் பண்ணுற ஏரியாஸ்லாம் வந்து பண்ணிக்கிறேன். வெல், நான் நம்பர் 6 வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து லைட்டாக இல்லை. இந்த ஷேட் வந்து ஒரு மாதிரி கூல் அண்டர் டோன் அண்ட் வார்ம் கிடையாது. இப்போ நம்ம இதை பிளெண்ட் பண்ண போகிறோம். அண்ட் பிளெண்டிங்க்கு நான் ஏதாவது ஒரு பஃபிங் ப்ரஷ் வச்சு ஃபர்ஸ்ட் என்னோட கான்டோர் ப்ராடக்ட் எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வரைக்கும் கான்டோர் ஷேடில் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் பர்ஃபெக்டான எனக்கு ஒரு கான்டோர் ஷேடாக இருக்குது. இப்போ நம்ம லைட்டர் ஷேடை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து கண்டிப்பாக டேக்கியாக இல்லை, லைக் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி அது மாதிரி இல்லை இருக்குது. அந்த க்ரீம் ப்ராடக்ட்ஸ் போட்டிங்கன்னா எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. அதை தவிர்த்து ஒன்றும் பெருசாக உங்களுக்கு அந்த டேக்கினஸ்லாம் தெரியலை. ஆப்வியஸாக இதை நான் அப்படியே விட்டால் இன்றைக்கி சூப்பர் ஆயிலி ஆகிடும். ஸோ நான் கண்டிப்பாக வந்து பேக் பண்ண போகிறேன். இன்றைக்கி இந்த க்ரீம் பேஸை வந்து செட் அண்ட் பேக் பண்ணுறதுக்கு நான் என்னோடய சுகர் லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒயிட் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். ஆனால் நீங்கள் என்ன பேஸ் போட்டிருக்கீங்களோ அந்த ஷேடுக்கு வந்து இது சூப்பராக வந்து மிங்கிள் ஆகி செட் ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் நான் என்னோட என்டையர் ஃபேஸ் வந்துட்டு இதனால் செட் பண்ணிட்டேன். அண்ட் அண்டர் ஐஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா பவுடர் வச்சு பேக் பண்ணுறதுக்கு அப்படியே விட்டுட்டேன். இந்த பவுடர் ஹெவியாக இருக்கவே இருக்காது, ரொம்ப ஃபைன்லி மில்ட் பவுடர். அதனால இதை வந்து கொஞ்சமாக நான் பேக் பண்ணுறதுக்கு விட்டுட்டேன். அண்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது ஆஃப் கேமராவில் என்னோட ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறேன். நான் என்னோட ஐப்ரோஸ்க்கு என்னோட யூஸ்வல் மிஸ் கிளேர் ஐப்ரோ கிட் தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஐப்ரோஸ் ஃபில் பண்ணியாச்சு. கொஞ்சமாக ஐலிட் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நான் இப்போது என்னோட ஐஷேடோக்கு போகிறேன். ஐஷேடோக்கு நான் என்னோட ஜூவியாஸ் பிளேஸ் சஹாரன் பேலட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இது வந்து நான் ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லேருந்து வாங்கினேன். அண்ட் அந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஒரு கலருமே வந்து என் கண்ணில் போடலை. ஸோ இன்றைக்கி இந்த ட்ரெஸ்க்கு ஒரு சிம்பிள் மேட் லுக் தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நான் லிப் பாம் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். லிப் பாம்க்கு வந்துட்டு எனக்கு என்வைபேலேருந்து ரெண்டு ப்ராடக்ட்ஸ் வந்து வந்தது லிப் பாம் கேட்டகரியில். ஸோ லிப் பாமில் வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பார்த்தா ஓகே லிப் பாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட். இது வந்து ஒரு மாதிரி கோரலி பிங்க் கலரில் இருக்குது. அண்ட் ஸ்மெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அகைன் ஃப்ரூட்டி ஸ்மெல் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு வந்தது. இதுவும் வந்து லிப் பாம்னு வந்தது. நான் வந்து இது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டெஸ்ட் பண்ணிட்டேன், இது லிப் பாம் தானே இல்லை வேறு ஏதாவதா அப்படின்ட்டு. எங்கே பார்த்தாலும் லிப் பாம்னு தான் இருக்குது. அண்ட் இது வந்து எனக்கு தெரியல, நான் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. பிளாக் கலர் லிப் பாம் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது, ஒரு மாதிரி கிரேஷ் கலரில். பை த வே, வாயில் ஏதாவது போட்டு மோந்து பார்க்குதுன்னா இப்படி தான் மோந்து பார்ப்பேன் நான். சாரி, எனக்கு ஆக்சுவலாக இந்த ஃபவுண்டேஷனோட ஸ்மெல் தான் வந்து ரொம்ப ஓவராக இருக்குது. இதில் ஸ்மெல் பண்ணால் சார்கோல் ஸ்மெல் வருது. நல்லா இல்லை. அண்ட் எனக்கு இன்னும் என்னோடய லிப்ஸில் வந்து என்ன ஸ்மெல் இருக்குன்னு எனக்கு ஷுவராக தெரியல. மேபி என்னோட அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது க்யூட்டாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. ஐலிட்ஸ்க்கு வந்துட்டுமே எனக்கு இன்னொரு ஐலிட் ப்ரைமர் வந்து கிடச்சிருக்கு. இது ஒரு நியூ லான்ச் ஃப்ரம் ஸ்டே குவிக்கி அகைன். இது பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு, ஒரு மாதிரி ஜெல்லி கன்சிஸ்டன்சியில், இந்த பாதாம் பிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. அண்ட் இது அப்படியே ஹேண்ட் ப்ரெஸ்டு ப்ராடக்ட் மாதிரி இருக்குது, ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் மாதிரி. சரி ஓகே இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம். இப்படி கை வச்சோடனே இது இப்படி பவுன்ஸ் பேக் ஆச்சு. ஐ வாஸ் லைக் ஓ என்னதுடா இது புதுசாக இருக்கே அப்படின்ட்டு. ஸோ ஆனால் இது நான் எப்படி ஒர்க் பண்ண போகிறேன்னு எனக்கு ஷியோராக தெரியல. ஏன்னா கையில் எடுத்தால் அப்படியே ஒரு மாதிரி திரண்டு வருது. நான் போட்ட ப்ராடக்ட்லாம் அலைஞ்சிருச்சு. செம்ம ஸ்மூத்தாக ஒரு சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர் மாதிரி இருக்குது. தேய்ச்சா இது பிளெண்ட் ஆகிடுது, ஆனால் ஒரு மாதிரி திரியாக வந்துட்டு பிளெண்ட் ஆகுது. ஐ ஷேடோவுக்கு நான் வந்து காமிச்ச மாதிரி என்னோட சஹாரன் பேலட் எடுத்து இந்த ஷேட் நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த ஷேடு வந்து பார்த்திங்கன்னா கட்சீனா. ஸோ இதை வந்து நான் என்னோடய ட்ரான்சிஷன் ஏரியாவில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ஃபேர் ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு தான் வந்து இந்த கலர் வந்து ஒழுங்காக தெரியும். ஆனால் இது எதுக்குன்னா லைட்டாக என்னோடய ஐலிட்ஸை வந்து அப்படியே செட் பண்ணிடுறதுக்கு. அண்ட் ட்ரான்சிஷன்லேயும் நல்லா அந்த அடுத்த நான் கொடுக்க போகிற கலர் வந்து ஒழுங்காக பிளெண்ட் ஆகி தெரியறதுக்கு. இந்த ஜமீலா, அதுதான் வந்து இந்த ஆரஞ்ச் ஷேட், ஜமீலா ஷேட் எடுத்து என்னோடய லிட்ஸில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். பார்க்க சூப்பர் பிக்மெண்டடாக இருக்குது.
ஓகே, ஸோ ஹானஸ்ட்லி நான் ஒரு நல்ல பேஸ், நல்லா ஒரு பிரைட் ஒயிட் பேஸ் போட்டிருந்தா கண்டிப்பாக இது செம்மையாகவே தெரியும், எனக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த சைட் ப்ரைமரில் வந்து நான் போட்டிருந்த கன்சீலர் அண்ட் ஏற்கனவே போட்டிருந்த பேஸுமே வந்து காணாமல் போயிடுச்சு நான் தொட்ட உடனே. ஸோ நான் எதுவும் இந்த ஐஷேடோ வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். வெல், நீங்கள் கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் ஒரு பிரைட் பேஸ்க்கும் என்னோடய ஸ்கின்லே வந்து அப்ளை பண்ணால் எப்படி ஐஷேடோ இருக்குன்றதுக்கும். ஸோ பொங்கல்லாம் எப்படி போச்சு கைஸ்? நான் ஒன்றுமே பண்ணல, படம் பார்த்தேன், பொங்கல் சாப்பிட்டேன், சக்கரை பொங்கல் சாப்பிட்டேன், வெண்பொங்கல் சாப்பிட்டேன். அது கூட சேர்ந்து அந்த காயெல்லாம் போட்டு ஒரு சாம்பார் வைப்பாங்க, அது ஒரு இந்த பொங்கல் ஹாலிடே ஃபுல்லாக வரும், அந்த சாம்பாரை போட்டு சாப்பிட்டேன். அப்புறம் தூங்கிட்டேன், அவ்வளோதான். லைட்டாக என்னோட அவுட்டர் வீக் வந்துட்டு இந்த பிளாக் வந்து யூஸ் பண்ண போகிறேன். சார்ட் அப்படின்றது இதனுடைய ஷேட். வாவ், ப்ராமிஸாக சொல்கிறேன், இவ்வளோ பிக்மெண்டேஷன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ இதை நான் வேஸ்ட் பண்ணாமல் லைட்டாக என்னோடய லோவர் லேஷஸ்க்கும் வந்து எடுத்துக்கிறேன். இது நம்ம கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். என்னோடய லேஷ்லேயும் கொஞ்சமாக, லேஷ் லைன்லேயும் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு ஒரு ஸ்மோக் லுக் வந்து கிடைக்கும். வாவ், வேரபிள் லுக்காக இருக்கும்னு நினச்சேன், பட் பரவாயில்ல, நம்ம இன்றைக்கி இப்படி தான் வெளியில் போக போகிறோம். இப்போ காஜல் அண்ட் அப்பர் லேஷ் லைனை வந்து லைட்டாக ஸ்மச் பண்ணுறதுக்கு நான் என்னோடய பர்பிள் ஐ மிகோ கோல் பென்சில் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து பிளாக் அண்ட் இதனுடைய இன்டென்சிட்டி, ஸ்டேயிங் பார் இதெல்லாமே வந்து இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சிடும். நான் கையில் ஸ்வாட்ச் பண்ண மாதிரி எனக்கு வந்து என்னோடய வாட்டர் லைனில் வந்துட்டு அது அவ்வளோ பிக்மெண்டடாக இறங்கலை. லைட்டாக என்னோடய அப்பர் லேஷ் லைனையும் வந்துட்டு நான் வந்து கோல் வச்சே வந்து லைன் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே கொஞ்சமாக ஸ்மஜ் பண்ணியிருக்கேன், எனக்கு அந்த ஸ்மஜ் லுக்கே இன்றைக்கி வேணும். லைட்டாக ஒரு குட்டி ஃப்ளிக் இங்கே பண்ணிக்கிறேன். என்னோட அண்ட்ரை ஏரியாவையும் லைட்டாக கொஞ்சம் கலர் கொடுத்துக்கிறதுக்கு என்னோட டாஃபி ஷேட் எடுத்து ஒரு குட்டி ஸ்வைப், ஸோ தட் எனக்கு கொஞ்சம் கலர் கிடைக்கும். உங்களுக்கு இந்த இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போது இதில் இந்த ஒயிட் காஸ்ட் கொஞ்சமாக இருக்குது, இதில் வந்து எனக்கு அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குது. ப்ளஷஸ் ஹைலைட்டர்ஸ்க்கு வந்துட்டு எதுவும் எனக்கு புதுசாக ட்ரை பண்ணல, ஸோ நான் டக்குன்னு அதை ஆஃப் கேமில் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ லிப்ஸ்டிக் நான் மறுபடியும் உங்களுக்கு ஃபில் பண்ணி காமிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் அதை நான் வந்து ஃபில்ம் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ லிப்ஸ்டிக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து நான் ஒரு ஆரஞ்சு கலர் லிப் லைனர் மிஸ் கிளேர்லேருந்து வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த லுக்குக்கு நான் இப்படியே கூட விட்டுடலான்னு நினைக்கிறேன், ஆனால் நம்ம லிக்விட் லிப்ஸ்டிக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நான் பர்பிள் லிக்விட் லிப்ஸ்டிக்கில் இருந்து இந்த ஷேட் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஆக்சுவலாக எனக்கு வந்திருக்க பஞ்ச் ஆஃப் ஷேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க், மெஜந்தாஸ் அண்ட் நியூடிஷ், மாவிஷ் பிங்க்ஸ் தான் வந்து நிறைய இருக்குது. இது நேரில் கொஞ்சம் பார்க்க ஒரு மாதிரி பீச்சிஷாக இருக்குது, ஆனால் கேமில் கண்டிப்பாக பிங்காக தான் இருக்குது. ஸோ இப்போ நான் இதை வந்து லைட்டாக டாப் பண்ணி பிளெண்ட் பண்ண போகிறேன் லிப்ஸ் வச்சே. ஸோ இப்போது இது வந்து கொஞ்சம் ரொம்ப வாஷ்ட் அவுட்டாக இருக்குது என்னோட ஸ்கின்ல இருந்து. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டார்க் ப்ரௌன் லிப் லைனர் எடுத்து இது வந்து லைன் பண்ண போகிறேன். இது வந்து ஃபேஸஸ்ல இருந்து கேஃபே லாட்டே என்னோட ஃபேவரட் ப்ரௌன் லிப் லைனா. நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட கொக்கோ ஷேட் எடுத்து என்னோட அவுட்டர் பெரிமீட்டர்ஸில் வந்துட்டு ஒரு லைட்டாக கான்டோ பண்ணுற மாதிரி பண்ணிக்க போகிறேன். ஸோ ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டுக்கு வந்துட்டு நான் என்னோட நிக்ஸ் ஸ்வீட் சிக் பேலட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஷ்க்கு வந்துட்டு இந்த ஆரஞ்ச் கலர் ஷேட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஹைலைட்டுக்கு இந்த கோல்டன் ஷேட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். ஐஸ் ஆல்ரெடி போல்டாக இருக்கிறதுனால மஸ்காரா நான் இன்றைக்கி மறந்துட்டேன், சீரியஸாக மறந்துட்டேன். ஸோ நான் டக்குன்னு வந்து மஸ்காரா அப்ளை பண்ண போகிறேன். மஸ்காராக்கு என்னோட மிலானி பிகர் லேஷஸ் மஸ்காரா நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். அண்ட் நான் புதுசாக யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது, அதனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்துட்டு நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு இதில் இருக்க ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் வச்சு உங்களுக்கு தனியாக ரிவ்யூ வேணும் அண்ட் ஸ்வாட்சஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்காக அதை நான் ரெடி பண்ணுவேன். ஆன்லைன் ஷாப்பிங் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் தமிழ் வீடியோ நெக்ஸ்ட் Thursday வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக பார்க்குறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ so far. Bye.